அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் ஜனவரி மாதத்தின் 14ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை நம்ம புதன்கிழமைக்கும் கொடுக்கணும். அதுவும் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் மார்கழி கடைசி நாளும் கூட. கடைசி நாள்னு சொல்கிறது காட்டிலும் நிறைவு நாள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அதனுடைய நிறைவு நாளுக்கும் கொடுக்கணும். எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் முழுக்க எல்லாருக்குமே எல்லா விஷயமே பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காத நிகழ்வுகள் இருந்திருக்கலாம். எது எப்படியே இருந்தாலும் இனி, அதாவது இந்த தை மாசத்துல மார்கழியில் நடந்த மாதிரி ஏதோ கசப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. யார் ஒருத்தங்க இதை செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இந்த பரிகாரம் நாளைய நாளோட தொடர்புடையது அப்படின்னாலும் அதுக்கான வேலையை நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளே செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த போகி திருநாளை முன்னிட்டு என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டிலேருந்து அவசியமாக அப்புறப்படுத்தணும் என்பது குறித்தும், அதே போல் தேங்காய் ஓடு வச்சு ஒரு பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தைப்பொங்கல் எந்த நேரத்தில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது, மேலும் பொங்கல் வைக்கும்போது என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிஞ்சிக்கலாம், பொங்கல் அன்று அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள் என்ன என்பது குறித்தும் பதிவு இருக்குது. இந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ராகு காலம் யமகண்டம்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்க தேவையில்லை, சரிங்களா? இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரூல்டு ஷீட்டோ அன்ரூல்டு ஷீட்டோ ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலரில் இங்க் வர மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென்சிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேப்பரில் அப்படியே எழுதுங்க. ஒரு டைரி எழுதும் பழக்கம் இருக்கிறவங்க எப்படி அந்தந்த நாளில் நடந்ததெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயத்தை மட்டும் இந்த பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. நல்லா மனசு விட்டு ஃப்ரீயாக எழுதுங்க. பாயிண்ட்டாக எழுதினாலும் சரி, பேராகிராஃப் மாதிரி எழுதினாலும் சரி. அதாவது டைரியில் நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எழுதுவோம். ஆனால் இதில் நம்ம மைனஸ், அதாவது பிடிக்காத நிகழ்வு, இனி நமக்கு அடுத்த மாதம் தொடரவே கூடாதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வை மட்டும் நீங்கள் இதில் எழுதுங்க. மனசு விட்டு எழுதுங்க. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் அப்படியே மென்ஷன் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறமா பேப்பரை பார்த்து எல்லாத்தையுமே படிங்க. அதில் என்னென்ன கஷ்டங்கள் எழுதியிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று விடாமல் படிங்க. அடுத்தது கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. சமையலறையில் பயன்படுத்துகிற கல்லுப்பையே எடுத்துக்கலாம், புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ இந்த கல்லுப்பு எடுத்து உங்களுடைய வலது கையில், அதாவது ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அந்த பேப்பரில் நீங்கள் சும்மா சாதாரணமாக படிச்சிங்க இல்லையா, இப்போ கல்லுப்பை கையில் வச்சுட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கல்லுப்பில் கிராஸ் மார்க் போடுங்க. அதாவது பெருக்கல் குறி இருக்குது இல்லையா, அதை போடுங்க. கல்லுப்பில் நம்ம இப்படி விரலை பயன்படுத்தி போடும்போது அது கண்ணுக்கு தெரியாது தான், இருந்தாலும் போடுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், சரிங்களா? போட்டுட்டு இப்போது இந்த பேப்பரை மடித்து வைங்க. அதாவது இந்த கல்லுப்பு வெளியில் தெரியாத மாதிரியும் கீழே விழுகாத மாதிரியும் பார்த்து இதை நீங்கள் மடிச்சிருங்க. நூல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த நூல் வச்சு கூட நீங்கள் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இப்போது இந்த பேப்பரை உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் அதில் எழுதுனீங்க பாருங்கள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சு, இனி அது மாதிரி ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்காது
அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் விசுவலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த மெத்தடாக இருந்தாலும் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இதை இன்றைக்கி நைட்டு உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அந்தளவுக்கு மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ உங்கள் கணவருக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடந்திருக்குது, அவர் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் சலுப்புப்படுவார், அவருக்கு பதிலாக நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவர் சார்பாக தாராளமாக எழுதலாம். கல்லுப்பையும் வைக்கலாம், கிராஸ் மார்க்கு எல்லாமே போடலாம். ஆனால் அந்த கல்லுப்பை அவர் தூங்கும்போது அவருடைய தலகாணிக்கடியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போது நல்லா படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக இதை உங்களுடைய வீட்டில் டாய்லெட் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே போட்டுருங்க. இந்த பேப்பர் ஆகட்டும், இந்த கல்லுப்பாகட்டும், அது அப்படியே டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சில பரிகாரங்களுக்கு கல்லுப்பு நான் சிங்கில் கரைச்சி விடுங்க, வாஷ் பேசனில் கரைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை கழிவுகள் தேங்கக்கூடிய இடத்துல போட்டு டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ட்ரைனேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போடுறதுன்னா போடலாம். இல்லை டாய்லெட்டை போட்டு விட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் குளிங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குளிக்கணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த கல்லுப்பு தலகாணிக்கடியில் வச்சதே ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அட்லீஸ்ட் முகம் கை காலாவது கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நீங்கள் ஏற்கனவே போகி அன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு. அதையும் செய்யலாம். அதுக்கு தேங்காய் ஓடு தேவைப்படும். தேங்காய் ஓடு வீட்டில் இருக்கிற பொருள் தான். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். என்ன, அந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைய நாளில் செஞ்சீங்க அப்படின்னா கூட ஓகே. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது இது உங்களுடைய தலகாணிக்கடியில் இருக்கணும். நாளைய நாள் பார்த்திங்கன்னா போகி அப்படின்னாவே பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் நம்ம அகற்றுவோம். அத்தோட நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், கஷ்டங்கள், கவலைகள், உங்களை எதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணி நாளைய நாளில் இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது. ஆனால் அற்புதமான பலனை கொடுத்துரும். நம்மளுடைய சேனலில் எப்போதுமே போகிக்கு முந்தைய நாள் இது மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன். இது தொடர்ந்து 3வது ஆண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர்த்து வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்குது. அதனால் புதுசாக பார்க்குறவங்களும் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த தைப்பொங்கலில் இருந்தே நல்ல ஒரு ஒளிமையான பாதை தெரிய ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.